ஹலோ guys, வெல்கம் டு டே 2 ஆஃப் ஃபைனல் ட்ரிப்ஸ். ஸோ டே 1 எல்லாரும் பார்த்துருப்பீங்க. பார்க்காதவங்க நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ மறக்காமல் செக் அவுட் பண்ணி பாருங்கள். நீங்கள் கொஞ்சமாகவே என்ஜாய் பண்ணுவீங்க. இன்றைக்கி நம்ம போகிறது ஒரு பயங்கரமான ட்ரெக்கிங் பிளேஸாக இருக்க போது. ஸோ அதுக்கு போகணுன்னா முதல்ல ஸ்ட்ரென்த் வேணும்ல. ஸோ பிரேக்ஃபாஸ்ட் என்னென்னு பார்த்துடலாமா? சாம்பார் and சட்னி and vada and boiled egg and நேந்திரம் பழம் and we have bread and chocolate. எல்லாம் ரெடியாக்கு சாப்பிடலாம். என்ன தெரிகிறது? அது ஒண்ணுமில்லடா. ஸோ நாங்கள் தங்கியிருந்த ரெசார்ட்லேயே எங்களுக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்துருந்தாங்க. சூப்பராக இருந்துச்சு. சாப்பிட்டு முடிச்சு நாங்கள் கிளம்பியாச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் நாங்கள் எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா எடக்கல் கேவ்ஸ்க்கு தான் நாங்கள் போகிறோம். ஸோ இது வந்து கிட்டத்தட்ட நம்ம வந்து 1.22 கிலோமீட்டர்ஸ் நம்ம வந்து ஹாப்பில் ட்ரெக்கிங் பண்ண போகிறோம். ஸோ என்ன ஆக போகுதுன்னு தெரியல. என்னெல்லாம் பண்ண போறாரோ. என்னோட மைண்ட் வாய்ஸும் அப்படிதான் இருந்துச்சு. பட் இருந்தாலும் நம்ம வந்துட்டோம், இவ்வளோ தூரம் போய் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்பியாச்சு. நான் ரொம்பவே எக்ஸைட்டடாக இருக்கேன். எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்கலாம், எப்படி போகுதுன்னு. எடுக்கலாம் எடு. என்னடா இது? அது இது மாதிரி இருக்கு. அது பேர் என்ன? இலுமினாட்டி. நீங்கள் இந்த பிளேஸ்க்குலாம் வரீங்கன்னா கண்டிப்பாக ஒரு பேக் பேக்கில் தண்ணி அது எல்லாமே வச்சுக்கோங்க. ஏன்னா இது ரொம்ப ஸ்லோப் மாதிரி இருக்கும். நம்மளுக்கு எந்த கிரிப்புமே இருக்காது. லைட்டாக மிஸ் ஆனால் கூட கீழே விழுந்துடலாம். அந்த மாதிரி தான் இருக்கும். கொஞ்சம் வயசானவங்க அவங்களெல்லாம் கூப்பிட்டு வராதிங்க. உங்களுக்கு ட்ரெக்கிங் பிடிக்கும், நல்லா நடப்பீங்க அப்படின்னா நீங்கள் இந்த பிளேஸ் விசிட் பண்ணலாம். பிகாஸ் நீங்கள் நடுவில் வந்துட்டிங்கன்னா நடுவில் உட்காரத்து கூட உங்களுக்கு பெருசாக இருக்காது. ஏன்னா உட்காந்திங்கனாலுமே ஸ்லோப் மாதிரி தான் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் என்ட்ரி போட்டு உள்ளே போயாச்சு. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக் எதுவுமே போடக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க. பிளாஸ்டிக் பாட்டில் எடுத்துகிட்டு போனாலும் ஒரு ஸ்டிக்கர் ஒட்டி கொடுத்துருந்தாங்க. நீங்கள் ரிட்டன் எடுத்துகிட்டு வந்து அந்த பாட்டிலை காமிச்சிங்கன்னா உங்களுக்கு 20 rupees ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. அந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க. உள்ளே போனதும் பயங்கரமாக இருந்துச்சு. வேறு லெவலில் இருந்துச்சு. ஆக்சுவலி இந்த எடக்கல் கேவ்ஸ் அப்படின்னா பார்த்தீங்கன்னா எடக்கல் கேவ்ஸ்ன்றது கேவ் மாதிரி இருக்காது. இது வந்து ஒரு 2 பாறைக்கு நடுவில் ஒரு கல் மாதிரி இருக்கும். ஒரு பாறை ஒன்று இருக்கும். ஸோ அது வந்து நேச்சுரலான பில்டான ஒரு ஷெல்டர் மாதிரி இருக்கும். ஸோ அதுதான் வந்து எடக்கல் கேவ்ஸ். இது கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 6000 years பேக்கில் இருந்த மக்கள் வாழ்ந்து ஒரு இடம் அப்படின்னு சொல்லலாம். லைக் அவங்களோட உருவங்கள் எல்லாமே அந்த கல்லை வந்து பதிஞ்சிருக்கும். உங்களுக்கு மேலே போகும்போது நான் காமிக்கிறேன். நான் வந்து மேலே ஏறி வந்துட்டு இந்த இடம் பார்த்ததும் எனக்கு பயங்கர ஸ்டக் ஆகிட்டேன். நான் ஐயோ இதுக்குள்ளே நம்ம போகணுமா அப்படின்ட்டு. இது ஆக்சுவலி எப்படின்னா இந்த குணா கேவ்ஸ் நம்ம படம் பார்த்துருப்போம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி ஃபீலில் தான் இருந்துச்சு. நான் பயந்துகிட்டே இருந்தேன். ஐயோ நம்ம இதுக்குள்ளே போகணுமா அப்படின்ட்டு ஒரு கட்டத்தில் வேணான்ற முடிவு வந்துட்டேன். பட் இருந்தாலும் நம்ம போகலாம், இவ்வளோ தூரம் வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏறிட்டோம். எப்படியும் உள்ளே வந்துட்ட பிறகு ஃபுல்லாக பேட் ஸ்மெல், நாட் பேட் ஸ்மெல் ஃபுல்லாக அந்த ஸ்மெல்லாக தான் இருந்துச்சு. ஏன்னா கொகையில் ஆள் இல்லைன்னா கண்டிப்பாக பேட்ஸ் இருக்கும் தான். ஸோ அந்த மாதிரி ஸ்மெல்லாக தான் இருந்துச்சு. உள்ளே அவ்வளோ பாரு கொஞ்சம் பிக்குன்னு தான் இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் ஏறி மேலே வந்துட்டோம். ஸோ இதுக்கு மேலே நம்ம வந்து கொஞ்சம் தூரம் வரைக்கும் நம்ம இந்த பாறையில் நடக்கிற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து பாறையில் ஃபுல்லாக இந்த ஸ்டீல் ஸ்டெப்ஸ் தான் வச்சுருந்தாங்க. உள்ளே ஏறி வந்ததும் இந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ இது ஃபுல்லாக நான் சொன்னேன் இல்லையா, அந்த மனிதர்கள் வாழ்ந்த உருவங்கள் அது எல்லாமே செதுக்கி வச்சுருந்தாங்க. பார்க்கவே கொஞ்சம் பயமாக இருந்துச்சு. ஏன்னா மேலே ஒரு கல் இருக்கு இல்லையா, ஸோ அதுதான் வந்து எடக்கல் கேவ் சொல்லியிருந்தாங்க. இது கிட்டத்தட்ட 6000 yearsக்கு முன்னாடி இருந்த இடம்னு சொன்னால் நம்ப முடியுமா? நம்மளுக்கே கொஞ்சம் க்யூரியாசிட்டியாக இருக்குல்ல, அவங்கெல்லாம் எப்படி இருந்திருப்பாங்க அந்த மாதிரி தான் எனக்கும் ஃபீல் இருந்துச்சு. உள்ளே இருக்கும் போது ஆனால் நல்லா இருந்துச்சு. காற்று வெளிச்சம் எல்லாமே நல்லா இருந்துச்சு. எனக்கு என்ன ஆச்சரியம்னா இதில் நிறைய பேர் வந்திருந்தாங்க. வயசானவங்க கூட நிறைய பேர் ட்ரெக்கிங் பண்ணி இவ்வளோ தூரம் வந்திருந்தாங்க. நானே நினச்சேன் அவங்களே வரும்போது நம்ம ஏன் வரக்கூடாது அப்படின்ற ஒரு மோட்டிவேஷனில் தான் நான் உள்ளே வந்துட்டேன். பட் ஆனால் இட்ஸ் ஒர்த் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஆக்சுவலாக நான் இங்கேருந்து உங்களுக்கு வியூ காட்டுறேன். அந்த வியூ பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் பயங்கரமாக பிடிக்கும். நம்ம நடந்து வந்தது எல்லாமே காணாமல் போயிடும். அந்த மாதிரி தான் இருந்துச்சு. என்ன தெரிகிறது? இங்கிலாந்து குவீன் எலிசபெத் இருக்காங்களே, அவங்க நாட் ஒன்லியே இங்கிலாந்து குவீன் பட் அங்க என்ன கிணறு வட்டிக்கிட்டு இருக்காங்க பேசியா? ஷீ இஸ் a ராணி. பட்
இந்த இந்த தொங்குற கல் பேர் தான் எடைக்கலாம். அங்கே நம்மளுக்கு வந்து கைடு இருந்தாங்க. அவங்க தான் வந்து இந்த ஹிஸ்ட்ரி எல்லாமே சொல்லியிருந்தாங்க. திருப்பி நம்ம வர வழியும் இதுதான். இந்த மாதிரி வழியில தான் நம்ம போனோம். ஸோ வரதும் அதே வழி தான். இங்கேருந்து பாருங்களேன், எவ்வளோ பெரிய சூப்பரான வியூவு, அட்டகாசமாக இருக்குல்ல, வேற மாதிரி. நம்ம ஏதோ ஒரு ஊரில் இருக்க மாதிரி ஃபீலாக இருந்துச்சு. ஆனால் எனக்கு இவ்வளோ தூரம் நடந்து வந்தது இந்த வியூவை பார்க்கும் போது அப்பாடா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. மல்லாக்கு படுத்து விட்டத்தை பாக்குறது எவ்வளவு சுகம். கைப்புள்ள இன்னும் ஏண்டா முடிச்சுக்கிட்டு இருக்க? தூங்கு. நடந்து வந்த டயரில் கொஞ்ச நேரம் தூக்கம் போட்டு வந்தாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு நாங்கள் போனது வந்து ஹெரிட்டேஜ் மியூசியம். ஸோ இங்கே வந்து நாங்கள் அங்கே சொன்னோம் இல்லையா, அந்த எடக்கல் கேவ்ஸில் இருந்தாங்க மக்கள்னு சொல்லிட்டு, அவங்க யூஸ் பண்ண பழங்கால பொருட்கள் அது எல்லாமே தான் இங்கே வச்சுருந்தாங்க. லைக் நார்மலாக நம்ம ஊர்லலாம் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான். பட் இங்கே கொஞ்சம் டிஃப்ரெண்ட். ஏன்னா இது மலைப்பகுதி அப்படின்றதுனால இவங்க தனியாக டிஃப்ரெண்ட்டான பொருள்லாம் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி தான் இருந்துச்சு இது ஃபுல்லாக. அண்ட் ஆல்சோ வந்து என்னென்னா, அவங்க கும்பிட்ட கடவுளோட சிலைகள், அப்புறம் அங்கே மலைகள்ல இருந்த ஒரு டைப் ஆஃப் மண்ணோட வகைகள் அதெல்லாமே வச்சுருந்தாங்க. இந்த சிற்பம்லாம் பார்க்கும்போது எனக்கு ஒரு பக்கம் வந்து வியப்பாக இருந்துச்சு. லைக் பரவாயில்ல, இவ்வளோ விஷயத்த வந்து கண்டுபிடிச்சு அவங்க நம்மளுக்காக வந்து விட்டுட்டு போயிருக்காங்க. ஏன்னா நம்ம இந்த ஜென்ரேஷனில் வந்து நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் நம்ம எதுவுமே பெருசாக விடல. இப்போ இருக்கிறதுல வந்து டெக்னாலஜி தான் அதிகமாக இருக்குது. பட் அந்த காலத்தில் இருக்கவங்க இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் விட்டுட்டு போயிருக்கும் போது நம்மளுக்கு ஓகே இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. அவங்களோட சமையல் பொருட்கள் எல்லாமே நம்ம பார்க்கும்போது டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. எப்படிடா இதில் யூஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்ற மாதிரியும் ஒரு ஒரு இமேஜினேஷன் ஃபீல்டுக்குள்ளே நான் சும்மானாலே இமேஜினேஷன் பண்ணுவேன். பட் இதெல்லாம் நான் யோசிக்கும் போது அவங்கெல்லாம் எப்படி அதை யூஸ் பண்ணியிருப்பாங்க, எக்ஸிக்யூட் பண்ணியிருப்பாங்க அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருந்தேன். அண்ட் ஆல்சோ இங்கே வந்து மனிதர்கள் மட்டும் இல்லை, சாரி, கடவுள்களோட சிற்பங்களும் இருந்துச்சு. அண்ட் ஆல்சோ மனிதர்களோட அந்த நடன கலைகள் சிற்பங்கள் அந்த மாதிரி எல்லாமே வச்சுருந்தாங்க. பார்க்க நல்லா சூப்பராக இருந்துச்சு. எப்படின்னா லைக் நம்ம கொஞ்சம் அமைதியான பிளேஸாக, நாங்கள் அங்கே 2 பேர் மட்டும்தான் இருந்தோம். அதனால் நாங்கள் பொறுமையாக போய் பார்த்துட்டு இருந்தோம். இந்த டாக் இது பாருங்க, இந்த டாக் மாதிரி தெரியுதா உங்களுக்கு? ஸோ ஆக்சுவலி இது வந்து டாகோட சிற்பங்கள் அந்த மாதிரி தான் இருந்துச்சு. பார்க்க நல்லா இருந்துச்சு. நம்ம மகாபலிபுரத்தில் இருக்கோம் இல்லையா, அதே மாதிரி தான். பட் என்ன, இங்கே கேரளால அவங்க யூஸ் பண்ண அவங்களோட கற்கள் அதெல்லாமே இங்கே கொஞ்சம் நாங்கள் டிஃப்ரெண்ட்டாக பார்த்தோம். ரொம்ப பீஸ்ஃபுல்லாக அமைதியாக. ஏன்னா யாருமே இல்லையா, ஸோ நம்மளை வந்து ஹரிபரியாக போங்கன்னு சொல்கிறதுக்கு யாரும் கிடையாது. அதனால் நாங்கள் பொறுமையாக எல்லாத்தையும் படித்து பார்த்து இதெல்லாம் என்ன இது அப்படின்னு பார்த்துட்டு வந்தோம். இதெல்லாம் அவங்க யூஸ் பண்ண கைவினை பொருட்கள், அது அந்த அழகு சாதன பொருட்கள் அதெல்லாம் இருக்கும் இல்லையா, இதுதான் நான் சொன்னேன் சமையலுக்கு யூஸ் பண்ண பொருட்கள், தூக்கு, கரண்டி, சட்டி அதெல்லாமே வச்சுருந்தாங்க. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு நாங்கள் நெக்ஸ்ட் கிளம்பியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் நாங்கள் வந்து ஒரு டேம் பார்க்கலாம் தான் பிளானில் இருந்தோம். டேம் வந்து நம்ம ஊர்லேயே இருக்கோம் நார்மலாக. ஸோ அதில் என்ன டிஃப்ரெண்ட்டாக இருக்க போகுது, அதுவும் இல்லாமல் அங்கே தண்ணியும் இல்லைன்னு சொன்னாங்க. அடிக்கிற வெயில அவ்வளோ தூரம் போய் பார்க்குற அளவுக்கு எனக்கு தெம்பல. ஆல்ரெடி எடக்கல் போனதே ஒரு இதுவாகிடுச்சு. நெக்ஸ்ட் நாங்கள் போன பிளேஸ் வந்து செங்கேரி ஹில்ஸ். இது ஏண்டா வந்தோம் அப்படின்ற மாதிரி தான் தோணுச்சு. ஏன்னா எடக்கல்லாது கொஞ்சம் ஸ்டெப்ஸ் மாதிரி இருக்கும். இது செங்கேரியில் வந்து அப்படியே ஸ்ட்ரெயிட்டான ஸ்லோப்புங்க. ஒரு மலை மேலே ஏறு, அப்படியே சும்மா ஏறுனா எப்படி ஏற முடியும்? இவங்க தான் வந்து ஆக்சுவலி நம்ம மேலே தெரியுது பாருங்க, அந்த டாப் வரைக்கும் நம்ம போகலாம். அதுக்காக தான் வந்து டோக்கன்லாம் போட்டு பில்லாம் பே பண்ணிட்டு வந்தோம் நாங்கள். ஆனால் கொஞ்சம் தூரம் எனக்கு ஏறினதுமே என்னால் முடியல. ஏன்னா நான் கம்ஃபர்டபுளான ஸ்லிப்பர் போட்டு போல, ஸோ கம்ஃபர்டபுளான ட்ரெஸ்ஸும் இல்லை. அதனால எனக்கு அது நான் வேண்டாம், என்னால் இதுக்கு மேலே ஏற முடியாது. ஆக்சுவலி நம்ம ஃப்ரெண்ட்ஸாக போனோன்னா இந்த ட்ரெக்கிங் பிளேஸ் வந்து அட்டகாசமாக இருக்கும். ஆனால் அந்த கொஞ்சம் ஹில் ஏறி வந்ததுமே வியூ பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ஸோ பரவாயில்ல போதும் அப்படின்னு சொல்லிட்டு இறங்கிட்டு நாங்கள் வேறு பிளேஸ்க்கு போனோம். ஸோ நெக்ஸ்ட்டு நாங்கள் போன பிளேஸ் வந்து பேந்தான் ராக் அப்படின்ற பிளேஸ்க்கு தான் நாங்கள் போயிருந்தோம். இது மட்டும் தாங்க, அந்த ட்ரெக்கிங் எதுவுமே இல்லை. அழகாக வண்டி விட்டு இறங்கினதுமே கொஞ்சம் தூரம் நடக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. இந்த பக்கம் நல்ல வியூ. ஆக்சுவலி பேந்தான் ராக் இதுக்கு எதுக்கு பேர் வந்ததுன்னு எனக்கு தெரியல. இந்த ஃபேஸ் ஸ்ட்ரக்சர்ல இருக்கு இல்லையா, ஸோ இதுக்கு பேர் தான் வந்து பேந்தான் ராக்னு வந்து சொல்லியிருந்தாங்க. ஆனால் இதுக்கு ஏன் இந்த பேர் வந்துச்சுன்னு எனக்கும் தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. ஸோ நீங்கள் இந்த பிளேஸுமே போய் விசிட் பண்ணி பார்க்கலாம். ஆக்சுவலி நம்ம அங்கே போகலாம், அந்த ராக்கு கிட்ட போய் அங்கே பக்கம் வியூ பார்க்கலாம். ஸோ நாங்கள் ரிஸ்க் எடுக்க வேண்டாம். எதுக்கு நம்மளுக்கு ரிஸ்கெல்லாம்? இங்கேருந்தே அந்த வியூ தெரியுது. அப்படி கீழே உங்களுக்கு 2 பேர் நடந்து போகிறது தெரியுதா? ஸோ இங்கேருந்தே நம்ம அந்த வியூவை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் பண்ணிவிட்டு கிளம்பி வந்தாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு நாங்கள் இதோட போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாப் பண்ணுறதோட ரெஸ்ட் போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிற வழியில் ஒரு கெஃபே ஒன்று போயிருந்தோம். நம்ம ஊரில் எப்படி
ரைட்டர்ஸ் கேஃபே இருக்குது, அந்த மாதிரி ஒரு கேஃபே இது. நான் வந்து கேப்புச்சினோ ஆர்டர் பண்ணியிருந்தேன், இவங்க வந்து காஃபி ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. ஸோ நாங்கள் ரெண்டு பேர் வாங்கினதும் லிட்ரலி சேமாக தான் இருந்துச்சு. நான் ஏன் கேப்புச்சினோ வாங்கினேன்னு எனக்கே ஒரு கட்டத்தில் யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ வாங்கிட்டோம், என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு குடிச்சிட்டு நாங்கள் வந்து கிளம்பியாச்சு ரெசார்ட்க்கு. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி நீங்கள் உங்கள் யாரெல்லாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து வேணால் போகணுன்னு சொல்கிறாங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி வாங்க இந்த பிளேஸுக்கு போகலான்னு சொல்லி கூப்பிடுங்க. ஸோ 3rd டேயில் இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான vlogs வரப்போகுது. ஸோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ அதை பார்க்கணுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை கைஸ், லவ் யூ ஆல்.